ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர் பேஜ். இந்த வீடியோவில் இந்த ஒரு கிராண்டான ஒரு செமி பிரைடல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி போடுறதுன்னு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்லுக் கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஜரி லைன் எப்போவுமே 2 ஆர் 3 மட்டும் போடுங்க. 4 இல்லை அதுக்கு மேலெலாம் போட வேணாம். அது பார்க்க நல்லா இருக்காது, அதுவே ரொம்ப பெருசாக இருக்கும். 3 லைன் ஜரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 லைன் சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட் போட்டுட்டு எப்பவும் போல் 4 mm பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எப்போவுமே 2 பீடாக வச்சு தான் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி 4 mm ஒரு பீடாக வச்சு தான் ஸ்டிச் போடணும். 3 வச்சு போட்டிங்கன்னா ஃப்ரேமில் இருக்கும் போது பார்க்க நல்லாயிருக்கும். ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி ஆட ஆரம்பிச்சிடும். தென் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு டியூப் பீட், 3 mm பீட், அப்புறம் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிங்கிள் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே எண்டு நாட் போட்டு பழகிக்கோங்க. நிறையா பேர் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பெருசாக ஒரு லூப் எடுத்து அதை பீட்க்கு பின்னாடி திருப்பி பீட்க்கு அடியில் கொடுத்து லாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் அந்த பீட்ஸு லாக்கில் தான் இருக்கும், டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரேமை விட்டு கலட்டிட்டிங்கன்னா லூஸ் விழும். ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னும் லூஸ் விழுந்து கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மடித்து வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாமே கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எண்டு நாட் போட்டு பழகிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இதே மிஸ்டேக்கை தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ எண்டு நாட் போட்டு பழகிக்கோங்க. இந்த டிசைன் முடிஞ்சதும் மறுபடியும் ஒரு ரோ சுகர் பீட், 4 mm மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து முடிச்சுக்கலாம். இந்த டிசைனோட அவுட்லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு பிரைடல் லுக்கை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட் வேணும்னா ஸ்லீவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.